அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யாழ் சமையலை நான் செய்து காட்டப் போகிறது செத்தல் மிளகாயில் சாம்பல் செய்து காட்டப் போகிறேன். செத்தல் மிளகாய் 10 செத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டு காம்பு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு அளவு தேவையான அளவு உப்பு, ஒரு கப்பளவு தேங்காய்ப்பூ, சின்ன வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன். எப்படி சம்பல் அரைக்க போகிறத பார்ப்போம். வாங்க யாழ்ப்பாணத்து முறையில் எப்படி சம்பல் செய்கிறன்றதை பார்ப்போம். கிரைண்டர் கப் எடுத்துருக்கிறேன். அதில் கருவேப்பிலை 10 செத்தல் மிளகாயும் சேர்த்து உப்பும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அரைப்போம். முதல் இதை அரவல் நுறுவலாக முதல் அரைச்செடுப்போம். அரைச்செடுத்துட்டு காட்டுறேன். அரைச்செடுத்தாச்சு. இதில் இதோட நான் இந்த தேங்காய் பூ இதோட சேர்ப்போம். தேங்காய் பூயும் நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி அடிச்செடுப்போம். அடிச்செடுத்துட்டு காட்டுறேன். அரைச்செடுத்தாச்சு. நறுக்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெடியாக உள்ளுக்குள்ள தள்ளிட்டு இனி வெங்காயத்தை சேர்ப்போம். வெங்காயம் கிணறு நேரம் போட்டு அடிக்கக்கூடாது. ஒருக்கா போட்டு அடிச்சிட்டு இறக்கிடணும். ஒருக்கா சுற்றிங்கன்னா காணும். தேங்காய் பூ போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு அடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற மாதிரி தான் விடணும். ஃபுல்லாக அடிக்கக்கூடாது. வெங்காயம் போட்டு ஒரு சுத்த காணும். வெங்காயம் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சுற்றி போட்டு உரைக்கிறீங்கன்னா காணும். வெங்காயம் கடி உடைக்க இன்னும் ருசியாக இருக்கும் சம்பல். நீங்களும் இந்த செத்தல் மிளகாய் சம்பல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் போடுங்க. உங்களுக்கும் இந்த செத்தல் மிளகாய் சம்பல் பிடிச்சிருங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.